ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எறா குழம்பு. எறா குழம்புக்கு தேவையான பொருள் வந்து புளிக்கரைச்சல், தக்காளி, முள்ளங்கி, எறா, சின்ன வெங்காயம், பூண்டு, குழம்பு மிளகாய் பொடி, மஞ்சத்தூள், கருவேப்பிலை. அடுப்பு நல்லா காஞ்ச உடனே நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம் நல்லா பொரியட்டும். சீரகம் பொரிஞ்ச உடனே கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க முள்ளங்கி ஆட் பண்ணிக்கோங்க. முள்ளங்கி நல்லா வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் எறா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குழம்பு மிளகாய் பொடி ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மிளகாய் வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் விட்டுட்டு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்குது. இந்த டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி தண்டை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க. கொத்தமல்லி தண்டு போட்டு 2 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் பண்ணிக்கலாம். முள்ளங்கி எறா குழம்பு ரெடி. என்ஜாய்.